2019 என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு வருஷம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 25 இயர்ஸ் ஓல்டு, ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் என் சேனலில், ஜாலியாக வாழ்க்கை போயிட்டு இருந்த ஒரு காலகட்டம். திடீர்னு பார்த்தீங்கன்னா லாக்டவுனை போட்டாங்க. இப்போ திரும்பி பார்த்தோன்னா 28 வயசு ஆயிடுச்சு, வெல்ல முடியலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம நினச்சி பார்க்குறத விட வேகமாக வருஷங்கள் ஓடிட்டு இருக்குது, ரொம்ப வேகமாக டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஃபியூச்சரில் என்ன நடக்குங்கிற ஒரு கியூரியாசிட்டி. அதாவது இப்படி தான் இந்தியாவோட க்ரோத் இருக்குப்பா, இந்தியா 2050 இப்படி தான் இருக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்கிற இந்தியாவோட 100 வயசு இருக்கிறப்போ, இந்தியாவுக்கு 2047 100 இயர்ஸ் ஆகிடும். 1947 ஃப்ரீடம் கிடச்சிச்சு. நம்ம எல்லாம் மோஸ்ட்டாக அதை பார்ப்போம். 100 வருஷம் இந்தியாவோட செலிப்ரேஷன்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துட்டு இருப்போம், இல்லை யங் அடல்ட்ஸாக இருந்துட்டு இருப்போம். நம்மளுக்கெல்லாம் 60 வயசு 50 வயசு 40 வயசு இருக்கும். ஸோ மிடில் ஏஜ்டு மென்னாக இருந்துட்டு இருப்போம். அப்போது இந்தியா எப்படி இருக்கும் ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். முதல் விஷயத்திலிருந்தே வர ஆரம்பிக்கிறேன். இந்தியா வில் பி த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி. பல வருஷமாக நம்ம படிச்சுட்டு இருக்கிறது ஸ்கூலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தான் வேர்ல்டுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் இருக்குன்னு படிச்சுட்டு இருந்தோம்ல. 2050 இந்தியாவில் தான் வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் பாப்புலேஷன் இருக்கும். சைனாவை நம்ம அடிச்சு தூக்கிட்டு முன்னேறிட்டு போய்கிட்டே இருப்போம். எதில் ஃபஸ்ட்டு வருவோமோ இல்லையோ, பாப்புலேஷனில் இந்தியா 2050 ஃபஸ்ட் வந்துடுவோம். கர்ட்டசி நம்ம ஜென்ரேஷன் தான். ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற மேஜர் சிட்டிஸ் சூரட், கொல்கட்டா, சென்னை, அப்புறம் கேரளாவில் திருவனந்தபுரம், ஆலப்புழா, இந்த மாதிரி இடங்கள், மும்பை, இந்த இடங்களில் இருக்கிற ஏரியாஸ் தண்ணிக்குள்ளே போய்டும்னு சொல்கிறாங்க. பிகாஸ் வேர்ல்டு லெவலில் சி லெவல் ரைஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சென்னை கிட்ட பார்க்குற நிறைய கடலோர இடங்கள் கடலோரத்தில் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா தண்ணி உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். இந்த ஓஷனிக் ஃப்ளட்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே கடல் நீர் ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். மும்பை இதில் இந்தியாவிலே அதிகமாக பாதிக்கப்படும் சொல்கிறாங்க. மும்பையோட ஏர்போர்ட்டே தண்ணிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது 2050. அவ்வளோ கடல் ஏறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2050 இன்னைக்கு நீங்கள் ஜாலியாக போய் சில் பண்ணிருக்கிற நிறைய பீச் பகுதிகள் இருக்காது, தண்ணிக்குள்ளே போயிடும். உங்களோட குழந்தைங்க கிட்ட, பேர குழந்தைங்க கிட்டலாம் நீங்கள் சொல்லலாம், இதுக்குள்ளே தான் நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோன்னு. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, ஹிந்தி படிக்கலாமா வேணாமா. ஹிந்தி படிங்க, நாட்டுக்கு தேவைன்னு ஒரு குரூப்பும், ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப்பும் இருந்துட்டு இருக்குது. பட் 2050 இந்த ரெண்டு குரூப்புக்கும் பெருசாக வேலை இருக்காது. காரணம், இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஏஐ வந்துடும், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்றைக்கே நம்ம தமிழில் ஒரு விஷயம் சொன்னால் கூட அதை நம்ம ஃபோன் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஃபோன் இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ஆல்ரெடி ரொம்பவே ஃப்ளூவெண்ட்டாக கூகுள் சாஃப்ட்வேர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்கள் ஃபோன் கிட்ட சொன்னீங்கன்னா, அந்த ஃபோன் எந்த மொழியில் யார்கிட்ட சொல்லணுமோ அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிடும். கேரளாவில் இருக்கிற ஒருத்தங்களுக்கு நீங்கள் டைப் பண்ணுறீங்க தமிழில் அப்படின்னா, அது உங்கள் ஃபோனே டிரான்ஸ்லேட் பண்ணி கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு மலையாளத்தில் காமிக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வந்துடும். ஸோ யாருமே எந்த லாங்குவேஜுமே ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்க தேவை இருக்காது. டெக்னாலஜி அந்த டிரான்ஸ்லேஷன் வேலையை ரொம்பவே ஃப்ளூவெண்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிடும். இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நம்ம பல ஊர்களில் இருந்து பல மக்கள் பல மொழிகள் பேசிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் வந்துடும். நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியானாலே நிறைய பேர் பயப்படுற, நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் கரப்ஷன். கரெக்டாக? வெல், இந்தியாவில் 2050 கரப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்குது. வேர்ல்டு லெவலில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கரப்ஷன் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் ஆன்லைனில் இருந்துட்டு இருக்குது, நிறைய ஆன்லைன் சூப்பர்வைஷன் இருந்துட்டு இருக்கு. ஒரு பே பண்ணுறவங்களும் பே வாங்குறவங்களும் கேஷே பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்தியாவிலேயுமே அந்த ஆன்லைனை நோக்கி நம்ம போக போக இந்த கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸில் கம்மியாகும்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்குது. அஞ்சாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி ரோட்டில் போகிறப்போ, நம்ம ரோட்டில் ரெகுலராக போகிற வண்டியை விட ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த வண்டிகள் தான் அதிகமாக பார்க்குறோம். பட் 2050 ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரி டெலிவரி பாய்ஸ்லாம் பெருசாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிற, அப்போ ஜொமேட்டோ, ஸ்விக்கிலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா? அப்போ நம்ம எல்லாருமே வெளியே போய் ஹோட்டலில் சாப்பிடுவோமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஜொமேட்டோ, ஸ்விக்கி மாதிரி கம்பெனிஸ், அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரோன்ஸை வச்சு டெலிவரி கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. உங்கள் ஏரியாவுக்குன்னு ஒரு ட்ரோன் வந்துடும். அதுலேருந்து ஒரு 10 ட்ரோன் பறந்து போய் யாருக்கு டெலிவரி பண்ணுவோம், வீட்டு முன்னாடி ட்ராப் பண்ணிட்டு வந்துடும். ஸோ ட்ரோன் டெலிவரி அப்படிங்கிறது ரொம்ப காமனாக நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளே இருந்துட்டு எப்படி இதெல்லாம் பாசிபிள்னு யோசிச்சிங்கன்னா, மேபி அப்பார்ட்மெண்ட்ஸில் ட்ரோன் லேண்டிங்னு ஒரு இடம் கூட வச்சிடலாம். கரெக்டாக? காமனாக ஒரு 500 வீட்டுக்கு காமனாக அங்கே எதாக இருந்தாலும் ஒரு ட்ரோனும் அந்த சாப்பாடை வச்சுட்டு போய்டும். நீங்கள் வேணுங்கிறத கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெலிவரிஸ் கம்ப்ளீட்டாக ரொபோட்டிக்காக மாறிடும்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்மளால் சொல்ல முடியும். ஆல்ரெடி இதுக்கு நிறைய கம்பெனிஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் ஸ்விக்கி, ஜொமேட்டோ. ஓகேவா? இந்தியன் கம்பெனிஸ். ஆறாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 75% ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி நம்ம யூஸ் பண்ணுறது க்ரீன் எனர்ஜியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் நம்ம ரெனியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நிறைய பொல்யூஷன்லாம் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் நம்ம எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறதுக்கே. பட் அது ஃபியூச்சரில் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் நம்ம சராசரியாக வாழ்ந்துட்டு இருக்கிற வீடுகளோட மாடியிலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சோலார் பேனல் நீங்கள் சர்வசாதாரணமாக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போமே நீங்கள் 1-2 வீட்டில் பார்ப்பீங்க. அப்போ 2050 அது மேண்டேட்ரியான விஷயங்களாக இருக்கும். வீடு கட்டுறப்போ எப்படி மேண்டேட்ரியாக இவ்வளோ இடம் விடணும், அவ்வளோ பார்க்கிங் விடணும்லாம் சொல்கிறாங்களோ,
கூடவே இந்த மாதிரி கண்டிப்பாக சோலார் பேனல் இருக்கணுங்கிறதையும் கவர்மெண்ட் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. வீடியோ என்ன சடனாக நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ், ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ணுற சேனல். நீங்கள் ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனலில் ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.